guys, welcome back to our channel. So இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா Avarampoo plus Multani Mitti வச்சு நம்ம எப்படி நேச்சுரலா வீட்லயே ஃபேஸ் மாஸ்க் பண்ணலாம்ன்றத தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் Multani Mitti. அண்ட் இது வந்துட்டு யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், எந்தெந்த கண்டிஷனுக்கு யூஸ் பண்ணலாம், இது யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அதெல்லாம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ Multani Mitti நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ் இருக்கவங்களுக்கு பிம்பிள் ரொம்பவே கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் ஆயில் ஸ்கின்னாக இருக்கவங்களுக்கு வந்துட்டு இந்த மூக்கு கிட்ட அங்கெல்லாம் வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்கும். ஸோ அது வந்துட்டு கம்மியாகும். டர்ட் வந்து ரொம்ப ரிமூவ் பண்ணும். ஃபேஸில் மட்டும் கிடையாது, நெக் ரீஜனில் வந்து நிறைய பேருக்கு அந்த பிளாக் கலரில் வந்து லைன்ஸ் மாதிரி அந்த மாதிரிலாம் டர்ட்ஸ் இருக்கும், அதுவும் கம்மியாகும். ஈவன் டோன் கொடுக்கும். லைக் நெத்தியில் ஒரு கலரும் சின்னில் ஒரு கலர் இந்த மாதிரிலாம் இருக்கும் போது வந்து ஃபுல்லாகவே வந்து ஈவன் டோன் கொடுக்கும். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு Multani Mitti வந்துட்டு இந்த இன்ஃபெக்ஷன், சன்பர்ன், ஸ்கின் ரேஷஸ்லாம் இருக்க இடத்துல வந்து நம்ம போட்டிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு வந்து க்யூர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸில் எங்கே போடுறோமோ வந்துட்டு பிளட் சர்க்குலேஷன் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ பிளட் சர்க்குலேஷனில் இம்ப்ரூவ் பண்ணாலே ஆப்வியஸாக நமக்கு வந்து க்ளோயிங் ஸ்கின் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்துட்டு இந்த பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்கும். அது நம்ம இது வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் யூஸ் பண்ணனாலே நமக்கு வந்து ரொம்பவே கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் இது ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இன்ஃபெக்ஷன் எந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் நம்ம அதை யூஸ் பண்ணலாம் தாராளமாக. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு ஆயிலி ஸ்கின்க்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம ஆவாரம்பூவோட பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். எந்தெந்த கண்டிஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், அது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஆவாரம்பூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே வந்து நார்மலாக விளைய ஒரு செடியிலேருந்து வர பூ தான். அண்ட் இதில் வந்து நிறைய மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நார்மலாக விளையிறதுனால ஊர் சைடில் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்கும். அண்ட் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு கிடைக்கல அப்படின்னிங்கன்னா நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா ஆவாரம்பூ கேட்டிங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இப்போ அதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஆவாரம்பூ வந்து நம்ம நேச்சுரலாக கிடைச்சாலோ இல்லைன்னா கடையில் வாங்கினாலும் நம்ம அது வாங்கிட்டு காய வச்சு நம்ம பவுடர் பண்ணி யூஸ் பண்ணலாம் ரெகுலராக. அண்ட் இது வந்துட்டு குளிக்கும் போது நம்ம தேய்ச்சி குளிக்கிறதுனால நம்ம வேர்வை ஸ்மெல் வந்துட்டு கம்மியாகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்து ட்ரீட் பண்ணும். ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்துட்டு வெயிலில் நடக்கும் போது எல்லோரும் ஆவாரம்பூ கையில் கொண்டு போவாங்களாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பாடி ரொம்ப ஹைட்ரேட்டாக வச்சுருக்குமா. அது குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி. அண்ட் அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா பிளட் சுகர் லெவல் வந்துட்டு ஆவாரம்பூ ரொம்பவே மெயின்டைன் பண்ணும். அது எப்படி மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் பேஷண்ட் வந்துட்டு மார்னிங் வெறும் வயதில் அது தண்ணியில் வந்துட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு பாயில் பண்ணிவிட்டு அவங்க குடிக்கணும் அது. ஸோ இது ரெகுலராக குடிச்சிட்டே வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு பிளட் சுகர் லெவல் மெயின்டைன் ஆகும். அதே மாதிரி வந்துட்டு இந்த யூரின் ப்ராப்ளம் இருக்கவங்க, கான்ஸ்டிபேஷன், லிவர் டிசீஸ், இன்டெஸ்டினல் ப்ராப்ளம் இந்த மாதிரி நிறைய இருக்கவங்க வந்துட்டு ஆவாரம்பூவால் செய்யக்கூடிய ஜூஸ் வந்து அவங்க ரெகுலராக குடித்தாலே அந்த ப்ராப்ளம் வந்துட்டு கம்மியாக சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஆவாரம்பூ அப்புறம் Multani Mitti வச்சு எப்படி நம்ம ஃபேஸ் பேக் பண்ணுறோன்றது பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு ஆவாரம்பூ. நாங்கள் வந்து இது காய வச்சுருக்கோம். ஸோ இதில் எந்த பர்பஸ்க்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நமக்கு டயபெட்டிஸ்க்கு தேவை அப்படின்னா நம்ம தண்ணியில் வந்துட்டு இது கொஞ்சம் பூ வந்துட்டு ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விட்டு தண்ணி குடிக்கிறதுனால ரொம்பவே நல்லது. அண்ட் நம்ம இன்றைக்கி வந்து ஃபேஸ் மாஸ்க் மாதிரி பார்க்க போகிறோம் அப்படின்றதுனால நம்ம இதை அரைச்சிட்டு யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இது வந்துட்டு நார்மலாக வந்து நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். அண்ட் நீங்கள் ஊர் சைடு, கிராம சைடு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நேச்சுரலாகவே கிடைக்கும் இது. அண்ட் நம்ம இன்றைக்கி ஃபேஸ் மாஸ்க் தான் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ண போகிறது பண்ணுறோம். பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு மிக்சரில் வந்துட்டு கொஞ்சம் ஆவாரம்பூ போட்டு நல்லா அது வந்துட்டு பவுடர் பண்ணிக்க போகிறேன். இது நல்லா பவுடராக அரைஞ்சதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் வந்துட்டு நான் 1 ஸ்பூன் வந்துட்டு அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கடுத்து அதுலேயே நான் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு Multani Mitti ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நம்ம வந்துட்டு ஆவாரம்பூ Multani Mitti வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிவிட்டோம். அடுத்து என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ரோஸ் வாட்டர் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு பால் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் பால் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். எனக்கு இப்போயும் நான் பால் தான் ஆட் பண்ண போகிறேன். ரொம்ப ஸ்கின்க்கு நல்லது.
அண்ட் பால் ஊற்றும் போது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் கலக்கி விடுங்க. ஸோ தட் ஒரு பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரும். அண்ட் அந்த கன்சிஸ்டன்சி நீங்கள் ரீச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். பாலோட மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. இந்த கன்சிஸ்டன்சி நீங்கள் ரீச் பண்ணதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபேஸ்க்கு மட்டும் தான் அப்ளை பண்ணணும்னு அப்படின்னு கிடையாது. நீங்கள் நெக் ரீஜனுக்கு அப்ளை பண்ணலாம், கையில் டேன் ரிமூவருக்கு அப்ளை பண்ணலாம், காலில் அப்ளை பண்ணலாம், எங்கே வேணால் அப்ளை பண்ணலாம். அண்ட் இது அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 to 15 minutes கிட்ட நல்லா ட்ரை ஆக வச்சுங்க. அந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கு இச்சிங் சென்சேஷன்லாம் கூட இருக்கும், பிகாஸ் ட்ரை ஆகிறதுனால. அண்ட் அதெல்லாம் வந்துட்டு எந்த தப்புமே கிடையாது, நார்மலாக இருக்கிறது தான் அது.